ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ரொம்பவே ஹெல்த்தியான, அதே நேரம் ரொம்பவே டேஸ்டியான பாலக் ரைஸ். என்னோடய மாடி தோட்டத்துலேருந்து தேவையான அளவு பாலக்கீரைகள் எடுத்திருக்கேன். பாலக்கீரைகளோட தண்டுகளோடு சேர்த்து எடுத்துக்கலாம். சிலர் இலை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. நான் தண்டோடே சேர்த்து எடுத்துக்கிறேன். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கீரை. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. பாலக்கீரை எப்படி வளர்க்குறதுங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. நான் ஒரு கெட்டளவு, அதாவது ஒரு கைப்பிடி அளவு பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் வதக்கிறதுக்கு தக்காளியும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாலக்கீரையை நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். கீரை ரொம்ப பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 இல்லைன்னா 3 துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன இலைகளாக இருக்கிறதால முழுசாகவே சேர்த்துருக்கேன். இதை அரைக்கும்போது தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா வதக்கிறதுக்கு டைம் நிறையா எடுக்கும். ஸோ தண்ணி 2 இல்லைன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சா போதும். அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. பாலக்கீரை விழுது தயார். இந்த அளவு தண்ணி தான் இருக்கணும், அதிக அளவு தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். மீடியம்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை இதெல்லாம் கூட சேர்த்து வதக்கலாம். அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்ல பொன்னிறமாக இருக்குது. இது பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளி, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி ஆப்ஷனல் தான். தக்காளி சேர்க்கும்போது பேலன்ஸ்டான ஒரு புளிப்பு சுவை கிடைக்கும். அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இது நல்லா வதங்கி சுருண்டு வந்தாச்சு. அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக பாலக்கீரை விழுது தான் சேர்க்க போகிறோம். விழுது சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ விழுதை சேர்த்துடலாம். விழுது பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்கணும், அதாவது தண்ணி குறைவாக இருக்கணும். நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் வதக்கும்போது நிறைய தண்ணி நின்றுட்டே இருக்கும். அது கெட்டி ஆகிறதுக்கு டைம் நிறையா எடுக்கும். ஸோ 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சா போதும். ஈஸியாகவே அரைஞ்சிரும். இதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக நிறம் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்க்குறேன். இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் கரம் மசாலா சேர்க்கணும். அப்போ நல்ல வாசனையாக இருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி நிற்கிது. அது நல்லா வற்றி வர்ற வரைக்கும் இதை இன்னும் கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ரைஸ் சேர்க்கும்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், உதிரி உதிரியாக கிடைக்கும். நீங்கள் ரைஸை முதல்ல வேக வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ரெசிப்பியை 10 இல்லைன்னா 15 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதில் தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா தொக்கு மாதிரி சுருண்டு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பருவம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் 1 கப் அளவு, அதாவது 250 ml எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா உப்பு எண்ணெய் சேர்த்து வேக விட்டு எடுத்திருக்கேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா 3/4 பாகம் தான் வேகணும். அப்போ தான் சாதம் உதிரி உதிரியாக கிடைக்கும். இல்லைனா மிக்ஸ் பண்ணும்போது குழகுழன்னு ஆயிரும். நீங்கள் முழுசாக வேக விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் பண்ணவும் முடியாது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ 3/4 பாகம் வேக விட்டு எடுத்தால் போதும். சாதம் உடையாத அளவுக்கு கொஞ்சம் கவனமாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீ யூஸ் பண்ணலாம், இல்லை பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை நார்மல் ரைஸ்லேயும் நாம் செய்ய முடியும். பட் பாஸ்மதி ரைஸில் செய்யும்போது கொஞ்சம் ரிச்சான ஒரு டேஸ்ட் கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான பாலக் ரைஸ் 10-15 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். தொட்டுக்கிறதுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.